இன்னைக்கு சொல்லப் போற கதை எங்க குடும்பத்துல நடந்த ஒரு உண்மை சம்பவம். கதைய கேட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறப்பாம சொல்லிட்டு போங்க. சரி வாங்க கதைக்கு போகலாம். என்னோட பேரு மகாலட்சுமி. எனக்கு வயசு 22 ஆகுது. என்னோட சொந்த ஊர் மதுரை. 3 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆச்சு. மதுரைக்கு அடுத்து இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பஞ்சாயத்து தலைவரோட 2வது பையனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னோட மாமனார் வீட்டை பத்தி சொல்லணும்னா அவங்க கொஞ்சம் வசதியான ஃபேமிலி. எல்லாருமே ஒரே கூட்டு குடும்பமா வாழ்ந்து வந்தோம். என்னோட புருஷனுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு. அவரோட பேரு சேகர். அவருக்கு வயசு 35 மேல. அவரை நான் எப்பவுமே சேகர் மாமான்னு தான் கூப்பிடுவேன். அவரோட மனைவி பாக்குறதுக்கு ஒரு ஆன்ட்டி மாதிரி இருப்பாங்க. அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க. என்னோட மாமியார் இறந்ததுக்கு அப்புறமா அந்த குடும்பத்தை மூத்த மருமக தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் பெருசா அவங்க கூட பேச மாட்டேன். என் புருஷன் கூட கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் 3 மாசம் எப்பவுமே நாங்க பஜனை பாடிக்கிட்டே தான் இருந்தோம். அத மாதிரி நாங்க பஜனை பண்ணும்போது என்னோட புருஷன் போதும் எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தூங்க போயிருவாரு. ஆனா நான் விடாம பாதாம் பால் கொடுத்து அவரை என் கூட பஜனை நடத்த சொல்லுவேன். அவரு டயர்டா இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா நான் விடவே மாட்டேன். நான் கல்யாணத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிச்சிட்டு மேல்கொண்டு நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால 2 வருஷம் மட்டும் குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால வீட்ல அடிக்கடி சின்ன சின்ன பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சுச்சு. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல சேகர் மாமா பசங்களுக்கு லீவு விட்டாங்க. அதனால அவங்க மனைவி அவங்களோட பசங்களை கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சேகர் மாமா வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டாரு. இப்போ வீட்டுல நானும் என்னோட வீட்டுக்காரல அப்புறம் என்னோட மாமனார் 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். இப்போ வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் நான் தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நாளாவே எனக்கும் என்னோட புருஷனுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. அவர் பகல் நேரத்துல ஊர் பசங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டு வந்தாரு. நான் அவர்கிட்ட இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுக்கு வராதீங்க, குடிச்சிங்கன்னா வேலை எங்காச்சும் போயிடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கூட சண்டை போட்டேன். அது மட்டும் இல்லாம இவர் குடிச்சிட்டு வந்தா என் கூட பஜனையே நடத்த மாட்டாரு. எனக்கு அது ரொம்ப மனவேதனையே கொடுத்துச்சு. ஒரு நாள் சண்டே நான் வீட்ல அவர் சாப்பிட்றதுக்காக கறி சமைச்சு வச்சிருந்தேன். ஆனா அவரு அன்னைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு தண்ணிய போட்டு தள்ளாடி வீட்டுக்கு வந்தாரு. அவரை பார்த்த உடனே எனக்கு கோபம் அதிகமா வந்துச்சு. நான் அவர் கூட அப்ப சண்டை போட ஆரம்பிச்சேன். கொஞ்ச நேரம் எங்க 2 பேருக்கும் வாக்குவாதம் தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா ஒரு கட்டத்துல அவரு என்ன அடிச்சிட்டாரு. அப்போ அங்க இருந்த என்னோட மாமனார் தான் எங்க சண்டையை நிறுத்தி என்னையா அங்க இருந்து கூட்டிட்டு போனாரு. அப்புறம் அவரு என்னோட புருஷனை பார்த்து எதுக்குடா நம்ம வீட்டுக்கு வந்த பொண்ண கை நீட்டி அடிக்கிற அப்படின்னு என் புருஷனோட மாமனார் சண்டை போட்டாரு. அப்போ என்னோட மாமனார் மேல கொஞ்சம் பாசம் வந்துச்சு. அப்புறம் எங்களுக்குள்ள சண்டை வராம இருக்கிறதுக்காக என்னோட புருஷன் கிட்ட நீ 3 மாசம் எங்கேயாச்சும் வெளியில போய் வேலை பாரு, அப்பதான் உனக்கு பொண்டாட்டியோட அருமை தெரியும் அப்படின்னு 3 மாசத்துக்கு என்னோட புருஷனை வேற ஒரு இடத்துக்கு வேலைக்கு அனுப்பி வச்சாரு. அப்போதான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அதே சமயத்துல என்ன அறியாமலே என்னோட மாமனார் மேல ஒரு விதமான பாசம் வந்துச்சு. அத வெளி காமிச்சிக்காம இருந்தேன். ஒரு நாள் வீட்ல இருக்கும்போது எனக்கு செம போர் அடிச்சுச்சு. அதனால தோட்டத்துல போய் தோட்டத்தை சுத்தி பார்க்கலான்னு கிளம்பி போனேன். அங்க போய் பார்த்தா என்னோட மாமனார் உடம்புல எண்ணெய் தேய்ச்சி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. என்னோட மாமனாரை பத்தி உங்ககிட்ட இன்னும் சொல்லாமலே இருக்கேன். என்னோட மாமனாரோட பேரு ரகுவரன். அவருக்கு வயசு 65. ஆனா இந்த வயசுலயும் அவரோட உடம்ப நல்லா மெயின்டைன் பண்றதுக்கு அவர் பண்ற எக்ஸசைஸ் தான் காரணம். என்னோட மாமனார் எக்ஸசைஸ் பண்ணும்போது நான் வாழைப்பழத்தை லுக்கு விட்டுக்கிட்டே போனேன். வாழைப்பழத்தை பார்த்த உடனே ஒரு நாள் இந்த வாழைப்பழத்தை சாப்பிடணும் அப்படின்னு எனக்கு ஆசை வந்துச்சு. என்னோட மாமனார் என்னை பார்த்து சிரிச்சாரு. நான் அவரை பார்த்து மாமா சூப்பரா எக்ஸசைஸ் பண்றீங்க அப்படின்னு பாராட்டினேன். அப்போ அவருக்கு பெருமை தாங்க முடியல. நான் சொன்ன உடனே இன்னும் வேகமா அவர் எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாரு. அதே மாதிரி இன்னொரு நாள் தோட்டத்துக்கு போயிருந்தேன். அங்க என்னோட மாமனார் இதே மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. நான் அதை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு என்னோட கிணத்துல கொஞ்ச நேரம் வேலை பார்த்தேன். வேலை பார்த்ததுக்கு அப்புறமா குளிச்சுட்டு கட்டிக்கிட்டு வெளில வந்தேன். அப்போ என்னோட மாமனார் என்ன கிராஸ் பண்ணி போனாரு. அந்த நேரத்துல என்னோட மாமனார் என்ன பார்த்து சிரிச்சுட்டு ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்த்துட்டு போனாரு. எனக்கு வெக்கம் வந்துருச்சு. நான் தலைய சாய்ச்சிக்கிட்டு வேகமா என்னோட ரூமுக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் கண்ணாடி முன்னாடி நின்னு என்னோட அழக நானே தான் நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வெளியில வந்தேன். ஹால்ல என்னோட மாமனாரோட போன் சார்ஜர் ஏறுச்சு. என்னோட மாமனார் போனை எடுத்து நோண்டி பார்த்தேன். அதுல நிறைய பஜனை படங்கள் இருந்துச்சு. அதை பார்த்து என்னோட மாமனார் தனியா வாழைப்பழத்தை வச்சு பஜனை பண்றாருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். 2 பேருக்குமே ஒன்னா சேர்ந்து பஜனை நடத்தணும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா 2 பேருமே வெளியே காமிச்சிக்காம இருந்தோம்.
அடுத்த நாள் காலையில வேலைக்கு வெளியூருக்கு போயிருந்த சேகர் மாமாவும் அவங்க மனைவியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. எங்களோட குலசாமி கோவிலுக்கு போயிட்டு அவங்க பையனுக்கு மொட்டை அடிக்கணும் அப்படின்னு வீட்ல இருந்து எல்லாரையும் கிளம்ப சொன்னாங்க. நாங்களும் கோயிலுக்கு போறதுக்காக ரெடியானோம். இப்படி கிளம்பிக்கிட்டு இருக்கும்போது தோட்டத்துல வேலை பார்க்குற ஒரு பையன் வந்து என்னோட மாமனார் கிட்ட மோட்டார் ரிப்பேர் ஆயிடுச்சு, நீங்க வந்தாதான் அதை சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என்னோட மாமனார், நீங்க கோவிலுக்கு போயிட்டு வாங்க, நான் மோட்டரை ரிப்பேர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் நான் சேகர் மாமா கிட்ட, மாமனாரை மட்டும் நான் தனியா விட்டுட்டு எப்படி வர முடியும், அவருக்கு நான் சமைச்சு போடுறதுக்கு வீட்டுல இருக்கேன், நீங்க மட்டும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள கோயிலுக்கு அனுப்பி வச்சேன். அவங்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு 2 நாள் ஆகும். நான் வீட்ல இருக்கும்போது நைட்டு சாப்பாடு சாப்பிடறதுக்காக சமைக்க ஆரம்பிச்சேன். முருங்கைக்கீரை பொரியல், முருங்கைக்கீரை சாம்பார், முருங்கைக்கீரை கூட்டு, இப்படி நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த நேரத்துல என்னோட மாமனார் சாயங்காலம் 4 மணிய போல வீட்டுக்கு வந்தாரு. அப்போ நான் சமைக்கிறத பார்த்துட்டு, என்னம்மா ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டாரு. முருங்கைக்கீரை வச்சு சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அத சொன்ன உடனே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு, என்னம்மா எல்லாம் முருங்கைக்கீரையா சமைக்கிற அப்படின்னு கேட்டாரு. மாமா, உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்க கீரை சாப்பிட்டாதான் இன்னும் நல்லா தெம்பா இருக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, நீ எதுக்கு சமைக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவரு கிளம்பி போனாரு. நான் கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்கும் போது யாரோ எனக்கு பின்னாடி நிக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் யாரும் திரும்பி பார்த்தா என்னோட மாமனார் கையில ஒரு துண்டை வச்சுக்கிட்டு நின்னாரு. என்ன மாமா அப்படின்னு கேட்டேன். உனக்கு வேர்க்குதுல்ல, அதான் துடைக்கிறதுக்கு துண்டை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாரு. மாமா, நான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்களே எனக்கு இருக்கிற வேர்வையை தொடச்சு விடுங்க அப்படின்னு சொன்னேன். என்னோட மாமனாரே அப்படியே எனக்கு துடைக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அதுக்கப்புறம் சமைச்சு முடிச்சிட்டு நைட் 8 மணிக்கு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போதே என்னோட மாமனாரே என்னோட மாமியாரை பத்தி பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ என்னோட மாமனார் கிட்ட, கவலைப்படாதீங்க மாமா, இனிமே நான் உங்களுக்கு மருமக கிடையாது, உங்க மனைவி மாதிரி நான் உங்களை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா என்னோட மாமனார் தூங்க போனாரு. அப்போ எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது, ஒரு கிளாஸ் டீ போட்டு கொண்டு வாமா அப்படின்னு சொன்னாரு. நானு கிச்சன்ல போய் டீ போட்டு கொண்டு போனேன். அங்க போய் பார்த்தா என்னோட மாமனார் வாழைப்பழத்தை வெளியில எடுத்து பஜனை பண்றதுக்கு ரெடியா வச்சிருந்தாரு. அப்போ நான் டீ குடுக்கும் போது கை தவறி வாழைப்பழத்திலேயே டீ கிளாஸ் விழுந்துருச்சு. இத பார்த்தோன்னே என்னோட மாமனார் ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சாரு. நான் உடனே என்னோட மாமனார் கிட்ட, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, நானே எல்லாத்தையும் தொடச்சு கிளீன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து துடைக்க ஆரம்பிச்சேன். துடைக்கும் போது வாழைப்பழத்தை கையில எடுத்து துடைக்க ஆரம்பிச்சேன். என்னோட மாமனாருக்கு சிரிப்பு தாங்கல. அப்போ என்னோட மாமனார், வேணும்னா பழத்தை எடுத்து சாப்பிடு அப்படின்னு சொன்னாரு. மாமா, நீங்களே சொல்லிட்டீங்க, இதுக்கப்புறம் நான் அந்த பழத்தை சாப்பிடாம விடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சேன். அந்த வாழைப்பழம் ரொம்ப சிறுசா இருந்தாலும் நல்லா டேஸ்டா இருந்துச்சு. பல வருஷமா அந்த வாழைப்பழத்தை யாருமே சாப்பிடாம வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தை வச்சு நானும் என்னோட மாமனாரும் பஜனை நடத்தினோம். பஜனை அன்னைக்கு சூப்பரா நடந்துச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.